அன்னை ஆண்டாள் அவதரித்த நாள் வந்து ஆடிப்பூரம் அப்படிங்கிறது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோலாகலமாக ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய சிறப்பான விஷயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அம்மனுக்கு வளைகாப்பு அப்படிங்கிறதும் வந்து இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு தான் நடக்கும். இந்த வருஷம் 28/7/2025 திங்கட்கிழமை நாக சதுர்த்தி ஆடிப்பூரம் ரெண்டும் சேர்ந்து ஒரே நாளில் வந்து அமைஞ்சிருக்கு. நம்ம அம்மன் வந்து தாய்மை அடைந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆடிப்பூரத்தில் நம்ம வந்து கண்ணாடி வளையல்கள் எல்லாம் வாங்கிட்டு போய் அம்மன் கோவில்களில் நடக்கக்கூடிய இந்த வளைகாப்பு அன்னைக்கு நம்ம கொடுக்குறப்ப நம்மளுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கோ அது எல்லாமே தீர்க்கப்படும் அப்படின்னு நம்பப்படுது. அதே மாதிரி அந்த விழாக்களில் நம்ம கலந்துக்கிட்டு வளைகாப்பு நாளில் அங்கே கொடுக்கக்கூடிய கண்ணாடி வளையல்கள் நம்ம கைகளில் போட்டுக்கிறப்ப நம்மளுக்கு என்ன மனக்குறைகள் இருக்கோ, குழந்தை பாகியம் வேணும்னாலும் சரி, கல்யாண தடைகள் இருந்தாலும் சரி, அதுவும் தீர்ந்து போயிடும் அப்படிங்கிறாங்க. அவ்வளோ சிறப்பான நாளில் வந்து நம்ம அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் கொடுத்து அவங்களுக்கு நம்ம கண்ணாடி வளையல்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தா ரொம்ப சிறப்பு. நம்ம வீடுகள்லையும் அதே மாதிரி அம்மன் ஃபோட்டோ இருந்தால் கண்ணாடி வளையல்கள் எல்லாம் போட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணி சந்தன குங்குமம் போட்டு வச்சு தேங்காய் பழங்கள் நைவேத்தியமாக வச்சு பாயசம் அல்லது சக்கரை பொங்கல் நைவேத்தியமாக வச்சு வழிபாடு செய்கிறப்ப என்னென்ன கோரிக்கைகள் இருக்கோ, நீண்ட நாள் கோரிக்கைகள் இருந்தால் கூட உங்களுக்கு அது எல்லாமே தடங்களாக இருக்கக்கூடியது நல்லா ஆயிரும், சந்ததிகள் தடங்கள் இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிற ஐதீகம் வந்து இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது.